ஹலோ, யாரு? அது நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாரு? அவருடைய மனைவி. ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் பேசுறேன், கொடுங்க. நான் தான் ஜமீன்தார் ஐயா பேசுறேன். நீங்க யாரு? வணக்கம் ஜமீன்தார் ஐயா, நான் மோகினி பேசுறேன். சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க எல்லா ஏற்பாடையும் தயார் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதோட சீக்கிரமே அந்த பொண்ணு உங்க கைக்கு கிடைச்சிடுவா. இதுக்கப்புறம் அந்த ருத்ராவை நீங்க தான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு முடிவு பண்ணணும். நான் சொன்ன எந்த விஷயத்தையும் மறக்கல இல்ல? அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னை ஏமாத்த நினைக்காதீங்க. அப்புறம் ருத்ரா தாண்டவம் ஆடிடுவான். இந்த ஜமீன்தார் ஒரு தடவை வாக்கு கொடுத்தான்னா அந்த சிவனே நேரடியா வந்து வாக்கு கொடுத்த மாதிரி தெரியும்ல? சரி சரி, எனக்கு புரியுது. நான் வச்சிடுறேங்க. அப்புறமா பேசுறேன். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யார் ஃபோன் பண்ணா? தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணாங்க. நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல ஜமீன்தாரம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜமீன்தார் கிட்ட வந்தா சரியா போயிடும். இங்க பாரு, என் தங்கச்சி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. இந்த பர்தா நடுவுல இருந்தாதான் பொண்ணு மாப்பிள்ளைய ஒருத்தர் பாத்துக்க முடியாது. நான் சரியா தானே சொன்ன அண்ணி? வாப்பா ருத்ரா, வந்து உட்காரு. இருங்க இருங்க, இன்னும் ஏற்பாடெல்லாம் முடியல. நீங்க இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஜாக்கிரதை, துணி கிழிஞ்சிர போது. உனக்கு என்னோட கல்யாண வாழ்த்துக்கள் ருத்ரா. இவ்வளவு பிடிவாதம் எங்க இருந்து வந்துச்சு? அது பிறந்ததுல இருந்தே என் ரத்தத்துல இருக்கு.
இங்க பாரு ருத்ரா, கேவலம் அந்த நேத்து வந்த பொண்ணுக்காக என்னையவே தூக்கி போட்டுட்டல. என்னால இத அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியல. ஆனா இப்போ உன் வருங்கால மனைவிய, உன்னோட வருங்கால வாழ்க்கை துணைவிய இந்த சந்தனத்தை வச்சு எரிச்சு சாம்பலாக்க போறேன். அத பார்த்து நீ அழணும். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில இனிமே என்னைக்குமே சந்தோஷமா இருக்க கூடாது. நீங்க கச்சேரிக்காக வந்தவங்க? அவளேதானா? கச்சேரியில டான்ஸ் ஆடின பொண்ணுதானா? வேடிக்கை காட்டுற பொண்ணா இருந்தாலும் சடங்குன்னு வந்துட்டா எனக்கு உரிமைகள் இருக்குல்ல. அதோட இன்னைக்கு நம்மளோட கல்யாண பொண்ணுக்கு வீட்ல மஞ்சள் பூசுற நிலங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா? என் பங்குக்கு நானும் வந்து பூசணும்ல. அப்பதான் உன் அழகு இன்னும் ஜாஸ்தியாகும். அப்படிதானே பார்வதி? இவங்கள நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே, எங்கன்னு தான் தெரியல. அந்த கடவுள் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாரு. உன்னோட வலி வேதனை எல்லாம் இன்னையோட போச்சு. நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆச்சரியமா இருக்கே. இந்த கல்யாண பொண்ணுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு. இனிமேலும் நீ என்ன மறக்க மாட்ட. நான் உனக்கு கொடுத்த ஆலோசனைய எப்படி உன்னால இவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும்னு எனக்கு புரியல. 3வது ரகத்தை சேர்ந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் இப்போ உனக்கு சொல்றேன். மிருகமா இருப்பாங்க. நீ இப்ப அந்த மிருகத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்க. என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ வாழ ஆரம்பிக்க போறியா? விட மாட்டேன். என் வாழ்க்கையை கெடுத்த யாரையும் நான் வாழ விட மாட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சு ருத்ரா, அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்த. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? பொண்ணுக்கு சந்தோஷமா வந்து மஞ்சள் பூசி இருக்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற? பரவாயில்ல, நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு ஒன்னும் உன்னோட நம்பிக்கை தேவையில்லை. இந்த மஞ்சள் நீ ருத்ரா, இந்த மஞ்சளை மட்டும் தொடாத. என்னாச்சு உன் கைக்கு? ஏதாவது எரியுதா?
என்ன பார்வதி ரொம்ப சோர்வா இருக்க போல. இந்த பாலக்குடி. இல்ல வேண்டாம்க்கா. சரி வேண்டாமா, நான் போய் வேற ஏதாவது கொண்டு வரேன். நீ என்ன பண்ணன்னு சொல்ல. வாங்க. இங்க இருந்து வா. எங்க என் கூப்பிடுற? கூட வா. விடு. என்ன பண்ற? எல்லாரும் முன்னாடியும் எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வர? விடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு. நீ என்ன பண்ற? விடு. விடு. அரு கொஞ்சம் ஆடாம நில்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு. விடு. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. விடு. விடு. என்ன தொடர வேலை வச்சுக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா நீ செத்து போயிருப்ப. மஞ்சள்ல விஷம் கலந்துருக்கு. போய் சொல்லாத. நீ ஏதோ சூழ்ச்சி பண்ற மாதிரி இருக்கு. எந்த சூழ்ச்சியும் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு பார்வதி. உன் வார்த்தையில எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. விடு. என்னாச்சு? கிரீதா, பாலை வெயில பாவை முகில கண் தேடும் அவளோ அழகு லைலா வஞ்சி கனலா வண்ண புனல மை பூசும் அவளோ மாய புயலா கண்ணில் வாழும் பெண்ணிலா இவன் நெஞ்சம் தேடும் வெண்ணிலா பாலை வெயிலா பாவை முகில கண் தேடும் அவளோ அழகு லைலா. பார்வதி, நீ பண்ற இந்த தப்புக்கெல்லாம் நான் நிச்சயம் தண்டனை கொடுத்தே தீருவேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். பார்வதி, கேவலம் அவளுக்காக நீ என்னைய தள்ளி விடுறல? ருத்ரா, நீயா என்ன கை நீட்டி அடிச்ச? உன்ன இவகிட்ட நெருங்க கூடாதுன்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். போய் இங்க இருந்து என் கண்ணிலேயே படாத. உனக்கு வரப்போற மனைவிய பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? இன்னைக்கு நான் அவளை கொலை பண்ணாம இங்க இருந்து போக போறதில்ல ருத்ரா. லாவண்யா, கூப்பிடாத. அந்த பேரை சொல்லக்கூட உனக்கு உரிமை இல்ல. எனக்கு பதில் சொல் ருத்ரா. இவ உன்னோட வருங்கால மனைவினா இத்தனை நாள் உன் கூட இருந்தேனே, என்ன சொல்லுவேன்? ரொம்ப ஓவரா பேசுற. இவளுக்கு முன்னாடி நீ மரியாதையா தான் பேசணும்.
முடியாது. எவளுக்காகவும் நான் மரியாதை கொடுக்க முடியாது. என்கிட்ட இருந்து நீ மரியாதையை எதிர்பார்க்காத. இனி நீ புது உறவை ஆரம்பிக்க போற. அதனால இந்த பழைய உறவை முடிச்சு வச்சுட்டு போயிடு ருத்ரா. லாவண்யா, இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? உன் வருங்கால மனைவிக்கு முன்னாடி நான் மரியாதையா பேசணும் நீ சொன்னல. சொல்லு. நீ ஒரு மிருகம் இவகிட்ட சொன்ன. ஆனா நீ மிருகத்தை விட மோசமா நடந்துக்கிற. அப்புறம் உன்ன ரொம்ப மாறிட்ட ருத்ரா. உன் மனைவிய ரொம்ப தான் கையில தாங்கிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு வரப்போற வருங்கால மனைவிக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தி பாக்குறியா? இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு நீ உன் பொண்டாட்டி முன்னாடி என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற. நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட ருத்ரா. 8 வருஷம், இந்த 8 வருஷமா இவ்வளவு நாளா நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட. நான் அடிப்பட்ட இந்த காயத்தை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க முடியாது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. அவளை நான் நிச்சயமா நீ நேரா சுனிதாவோட ரூமுக்கு போ. அப்புறம் அங்கே இரு. போ போ. அவ நேத்து வந்த ஒரு பொண்ணு. ஆனா நான் 8 வருஷமா உனக்கு தெரிஞ்சவ. நேத்து வந்தவளுக்காக 8 வருஷத்தையே தூக்கி போட்டுட்டல. எதுக்கு அப்படி பண்ண? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? என் வாழ்க்கையில கல்யாணங்கிறது எதுவும் பேசாத. என் கண்ணு முன்னாடியே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்னால கவலைப்படாம இருக்க முடியாது. நீ இல்லாமலும் இருக்க மாட்ட. இல்ல, என்னால முடியாது. என்னால தாங்கிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்த பாப்பேன். சொல்றான், என்கிட்ட அழகு இல்லையா? அப்புறம் ஏன் என்னை விட்டு போற? நீ இல்லாம என்னோட வாழ்க்கையா எப்படி என்னால? இங்க பாரு, என் காதல தூக்கி போடாத. தயவு செஞ்சு தூக்கி போடாத ருத்ரா. பாரு லாவண்யா, நீ என்ன சொன்ன? நீ கேட்டதுதான் நான் சொன்னேன். என் காதல அவமானப்படுத்தாத ருத்ரா. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கும் எனக்கும் இடையில இந்த காதலுங்கிறது எங்க வந்துச்சு? உனக்கே தெரியும், எனக்கு இந்த காதல் கீதலுங்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் உன்னை விரும்புறேன்னு என்னைக்காவது உன்கிட்ட சொல்லிருக்கனா? சூரியன் எல்லாம் கேட்டா உதிக்குது. இல்ல இல்ல, அதுவா தானே உதிக்குது. அதே மாதிரிதான் என்னோட காதலும் உன்னை கேட்காம அதுவா வந்துருச்சு. யாராலையும் என்னோட காதலை தடுக்க முடியாது. லாவண்யா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இங்க பாரு, உன் மனசுல இருந்து இந்த விஷயத்தை முதல்ல தூக்கி போடு. தேவையில்லாம இந்த மாதிரி காதல் அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்காது. நான் என்னைக்குமே உன் கூடவே இருப்பேன்னு சொன்னது கிடையாது. ஜெய்ப்பூர்ல நான் உன்னை பார்த்தேன், அப்புறம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா நீ தான் நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த காதல் மேலலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அதை நான் மொத்தமா வெறுக்கிறேன்னு உனக்கும் தெரியும். போய் நீ சொல்றத நான் ஒத்துக்கிற ருத்ரா. உனக்கு காதலை பத்தி பேசினாலே வெறுப்புதான் வரும். இப்ப இது என்ன புதுசா? அவளுக்கு உனக்கு நடுவுல என்ன சம்மந்தம் இருக்கு? உனக்கு காதல்னாலே பிடிக்காதுல்ல? அப்ப இதுக்கு பேர் என்ன? அவளுக்கு உனக்கு என்ன உறவுன்னு சொல்லு. எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? எங்க 2 பேருமா? அதாவது அவளும் நீயும் இப்படி பேசுற?
நம்ம பேசும்போது நீ என் கூட மட்டும்தானே இருப்ப. இப்ப அவ கூட போனோட துடிக்கிற. அவளுக்காக நீ என்ன கழட்டி விட பாக்குறியா? நான் வேண்டாம்ல. லாவண்யா, தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்காத. நான் பேசியே திரும்ப நீ கேட்டுதான் ஆகணும். ஒழுங்கா அதை கேட்டுட்டு போ. நீ எனக்கு சொந்தம் இல்லல, பரவாயில்ல விடு. ஆனா நீ எனக்கு இல்லாம உன்னை யாருக்கும் சொந்தமாக்குறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த ருத்ரா மேல இந்த லாவண்யாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற எவளுக்கும் இல்ல. நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, என் மேல யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. எந்த உறவும் உண்மை கிடையாது. போய் நீ போய் சொல்ற. அவ மேல உனக்கு அக்கறை இருக்கு. சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. உளறனா? அன்னைக்கு நடந்த கச்சேரியை மறந்துட்டியா? அன்னைக்கு ராத்திரி நீ ஒரு மாதிரியா பேசினதை நான் கேட்டேன். உன்னோட கண்ணுல ஒரு வலி தெரிஞ்சது, ஒரு பயம், ஒரு துடிப்பு, எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல இருந்து நீ அக்கறை வச்சிருக்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். லாவண்யா, நீ அவகிட்ட நெருங்க கூடாது. ஒருவேளை அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க. நான் நல்லாவே பார்த்தேன். உன்னோட குரலை வச்சு அவ மேல அக்கறை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ அவளை தொட்டு பேசும்போதும் அவளை பாதுகாக்கும் போதும் அவ மேல அக்கறை காட்டும் போதும் நான் உன் கண்ணை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் ருத்ரா. உன் அம்மாவை பத்தி பேசும்போது கூட உனக்கு இவ்வளவு கோவம் இல்ல. ஆனா நான் அவளை பத்தி பேசும்போது ரொம்ப துடிக்கிற, ரொம்ப கோவப்படுற. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நீ மட்டுமே போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ருத்ரா. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என் உயிரை பணைய வச்சாவது உன்னை இந்த கல்யாணத்தை பண்ண விட மாட்டேன். அதுக்கப்புறம் உன் பார்வதிய என் கையாலேயே நான் கொல்லுவேன். நான் சொன்னா அதை கண்டிப்பா செய்வேன். இந்த விஷயத்துல என்னை தடுக்க முயற்சி பண்ணாத. நீ பேசிக்கிட்டே போற. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு, உன் கூட நட்பா பழகினதுனால இப்ப நான் உன்னை இங்க இருந்து உயிரோட விடுறேன். ஆனா இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு இடையில இருந்த அந்த நட்பு முடிச்சு போச்சு. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அது இன்னும் முடியல. எப்பவுமே முடியாது. மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. உன்கிட்ட இருந்த நான் இதை எதிர்பார்க்கல. நான் போறேன். ஒரு பயம், ஒரு துடிப்பு, எல்லாத்தையும் பார்த்தேன். அதுல இருந்து நீ அக்கறை வச்சிருக்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நல்லாவே பார்த்தேன். உன்னோட குரலை வச்சு அவ மேல அக்கறை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ அவளை தொட்டு பேசும்போதும் அவளை பாதுகாக்கும் போதும் அவ மேல அக்கறை காட்டும் போதும் நான் உன் கண்ணை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் ருத்ரா. உன் அம்மாவை பத்தி பேசும்போது கூட உனக்கு இவ்வளவு கோவம் இல்ல. ஆனா நான் அவளை பத்தி பேசும்போது ரொம்ப துடிக்கிற, ரொம்ப கோவப்படுற. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நீ மட்டுமே போதும்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ருத்ரா. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என் உயிரை பணைய வச்சாவது உன்னை இந்த கல்யாணத்தை பண்ண விட மாட்டேன். அதுக்கப்புறம் உன் பார்வதிய என் கையாலேயே நான் கொல்லுவேன். எதுக்குமா தேவி இந்த துணியை நீ இப்படி உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் இதுல மந்திரம் எல்லாம் போட்டு வைக்கல. என்ன தாராளமா நீ நம்பலாம். இங்க பாரு, இது ரொம்ப சின்ன விஷயம். இத புடி. நான் சொல்லும் போது இந்த துணியை நீ போட்டுட்டு வா. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சன்னா வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சபாஷ்.
அந்த துணியை இதுக்குள்ள போடு. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போயிடு. அத்தை, ஏத்து நீங்க கொடுத்து அனுப்பினது பார்வதியோட துணி தானே? ஏமா மைதிலி, இப்படிதான் ஒருத்தங்களோட ரூமுக்குள்ள சொல்லாம கொள்ளாம நுழையிறதா? இல்லத்து வந்து நான் அந்த எதுக்கு நீ அந்த துணியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? துணியை போடுறவளுக்கே அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? பார்வதி கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. சீக்கிரம் போ. சரிங்க அத்தை. சரிங்கய்யா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் சரியா செஞ்சுறேங்கய்யா. சிவராத்திரி திருவிழா முடிஞ்சதும் பிரசாத கூடைய நான் கொண்டு போய் பத்திரமா சேர்த்துறேங்கய்யா. ஜமீன்தார் ஐயா, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. எவ்வளவு புத்திசாலித்தனமா திட்டம் போட்டிருக்கீங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா. பிரசாதம் வைக்கிற கூடையில பணமா? அந்த பிஎஸ்டி ஆளுங்க என்னதான் மோப்பம் பிடிச்சு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்கய்யா. ஒருவேளை அவங்க சந்தேகப்பட்டு கூடையில கை வச்சாங்கன்னா கிராமத்து ஆளுங்க அவங்கள சும்மா விட மாட்டாங்கய்யா. கோவில்ல ஆரத்தி காட்டி முடிச்ச உடனே அடையாளம் போட்ட கூடை எல்லாத்தையும் எல்லாம் தாண்டி கொண்டு போயிடலாம். நம்ம ஊருக்கு வெளியில இருக்கிற ஆளுங்க பணத்துக்கு பதிலா ஆயுதங்கள் அங்க கொண்டு போயிருவாங்க. சரிங்கய்யா, கடைசி கூடையில என்ன வைக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்கய்யா. செஞ்சிடலாம். ஒரு சந்தேகம், இந்த பொய்யான துப்பாக்கி எதுக்கு ஜமீன்தாரை எங்க கொண்டு வந்து வைக்க சொன்னாரு? ஏன்னா அந்த பிஎஸ்டி ஆளுங்க கண்டிப்பா நம்ம இடத்துக்கு வருவாங்கங்கிறது நம்ம ஜமீன்தார் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும்டா. அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது நாம இந்த கூடையை மாத்தி வச்சு அவங்கள ஏமாத்திரலாம்டா. இந்த கூடையை வந்து பார்க்கும்போது இந்த கூடையில எந்த பணமும் இருக்காது. அந்த நேரத்துல இந்த பணம் எல்லாம் எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்வதியா நான் என்ன பண்றேன்னு பாரு. அத கூடையில வை. இன்னும் 2 விஷயம் பாக்கி இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ஏதோ வித்தியாசம் தெரியுதா? வாசனை ஆள் அப்படியே தூக்குது. மாமா, உங்க தம்பி உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. சபாஷ். நான் கொடுத்த நெய்யை வச்சு ரூமை நல்லா அழகா தொடச்சு வச்சிருக்கேன். அப்படியே கொளுத்திரு. முதலாளி அம்மா, ஒரு இடத்தையும் நான் விட்டு வைக்கல. ஜன்னல்ல, டேபிள்ல, நாற்காலியில, அலமாரியில எல்லா இடத்துலயுமே நீங்க சொன்ன மாதிரி நெய்யை தடவி வச்சுட்டு போ. சீக்கிரமா போய் கல்யாண துணியை போட்டுக்க. நல்ல ஞாபகம் வச்சுக்க, ருத்ரா அப்பா உன் துணியை மட்டும் தான் பார்க்கணும், உன் முகத்தை கிடையாது. இங்கிருந்து ஓடும்போது முகத்தை மூடிக்கிட்டு போ. அப்பதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரூம் கொழுத்துனது பார்வதின்னு அவ மேல பழிய போடுவாங்க. போ. அந்த ருத்ரா பார்வதியோட கல்யாண கதைய ஜமீன்தார் ஐயா கோயிலையே வச்சு முடிச்சிடுவாரு. அப்புறம் இங்க அந்த இருமிட்டு இருக்கிற மனுஷனோட கதைய ஒரே ராத்திரியில நான் முடிச்சிடுவேன். ஆனா அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதோட சேர்த்து இந்த அரண்மனையும் எரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அவ்வளவு முட்டாள் நினைச்சியா? இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் நான் கொளுத்தி விட போறேன். அந்த நெருப்பு இந்த ரூமை விட்டு வெளியில வராது. இந்த வியாபாரம் எல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இதெல்லாம் வெறும் சின்ன விஷயம் தான்டா, பயப்படாத.
புயல் அடித்தாலும் நீ சூரியன், தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். அந்த மலையைப் போல நிமிர்ந்து நில். நியாயத்தின் பக்கம் எப்பொழுதும் நில். அந்த விதியே உன்னை எதிர்கொண்டு வந்தாலும் அது தலைகுனிந்து செல்ல வேண்டும். வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் உனக்கு என்றுமே வெற்றிதான் கிடைக்கும். பிஎஸ்டி சார்பா உங்களுக்கு 4 நாள் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ள உங்களோட மிஷன் சரின்னு நீங்க நிரூபிச்சே ஆகணும். இல்லனா உங்க ரேங்கை நாங்க பறிச்சிருவோம். அப்புறம் நீங்க பிஎஸ்டில ஒர்க் பண்ணவே முடியாது. இன்னைக்கு கூட நீ இதைத்தான் போட்டுக்கணுமா? இருக்கட்டும், விடுங்கண்ணே. இல்ல, அது வந்து நான் இன்னைக்கு இதை போடல, சும்மா பார்த்துட்டு இருந்தேன். கண்ணா ருத்ரா, இது உனக்கு தான். உன்னோட ஒவ்வொரு வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உன் சித்தப்பா சொல்ற விஷயத்தையும் கொஞ்சம் நம்புப்பா. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உன் சித்தப்பா ரொம்ப சின்னவன் தான், ஆனா வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவன். இந்த யூனிஃபார்ம் போடுறத இன்னையோட முடிஞ்சிடாத. இத பாரு, உண்மைங்கிறது சூரியனுக்கு சமம்பா. நேரம் ஆக ஆக சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகலாம். ஆனா மறுநாள் காலையில அது திரும்பவும் உதிக்கும். அப்போ அதோட பிரகாசத்தை யாராலையும் தடுக்க முடியாதுப்பா. ஒரு பொண்ணு பிறக்கும் போதே கஷ்டம்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே விதியில் எழுதியிருக்கு. நீ உன்னோட சேர்த்து இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்ந்த எல்லா ஞாபகங்களையும் எடுத்துட்டு போயிடு. அங்க போய் உன்னோட புது வாழ்க்கைய ஆரம்பி. உன்னோட பழைய வாழ்க்கைய அங்க பூட்டி வச்சிடு. யாரு? உன்னை எனக்கு தெரியாது. இங்க இருந்து போயிடு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என் வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை இங்கதான் தொடர போதா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பண்ணி ஆகணும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவ மட்டும் உண்மையை சொல்லாம போனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட கனவே வீணா போயிடும். எனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்ல. கண்டிப்பா அந்த பேப்பர்ல அவ சைன் போட மாட்டா. கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு அவ பிடிவாதக்காரி. எனக்கு வேற வழி இல்ல. அங்க அக்னியை வளம் வரும்போது
நான் அதுல விழுந்து என் உயிரை விட்டுருவேன். இனி யாராலையும் தடுக்க முடியாது. ஈஸ்வரா, என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையே. ருக்மணி, எப்பெல்லாம் எனக்கு கெட்டது நடக்குதோ அந்த நேரத்துல தான் என் முன்னாடி வந்து நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துற. இனிமே நீ என்ன பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் உன்னுடைய பழைய தோழியை நீ இழந்துருவ. நான் சீக்கிரமா இறந்து போய் வேற ஒரு பொண்ணா பிறந்து உன்னை மறுபடியும் சந்திப்பேன். உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு. இந்த பாருவோட எல்லா ஞாபகத்தையும் அழிச்சிரு. நான் என்னோட வாழ்க்கையில என்னோட கிராமத்தையும் மக்களையும் தான் நான் முதல்ல இழந்தேன். ஆனா இதுக்கப்புறம் உன்னை இழக்க போறேன். நான் அந்த ராட்சசனை ஜெயிக்க விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் அறைக்குள்ள வருவ? வந்தது மட்டும் இல்லாம ஏன் கதவு மூடுற? இங்க பாரு பாரு, கடைசி தடவை அவங்க கிட்ட கேக்குறேன், ஒழுங்கா அந்த பேப்பர். முடியாது. என்னாலும் அந்த பேப்பர்ல நான் கழுத்து போட மாட்டேன். சரி, உன் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? இன்னும் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கல்யாணம். அப்புறம் உன் வாழ்க்கை புற கைதியா இருந்து தண்டனை அனுபவிக்க போறேன். அடுத்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் யார் நினைச்சாலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. என் வாழ்க்கை மொத்தத்தையும் அந்த கடவுள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். சொல்லு ஆனந்த், திருவிழாவுக்கு எல்லாரும் வந்தாச்சா? ஒன்னு சொல்லவா? பார்க்க அந்த நிலவு மாதிரியே இருக்க. நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. சரி, நம்ம போலாமா? வா. இருமா இருமா, என்னம்மா அவசரம்? கல்யாணம் உனக்கு தான் நடக்க போகுது, வேற யாருக்கும் கிடையாது. ஏத்து, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா வருவாங்க, பார்வதிக்கு கஷ்டமா இருக்கும். இவ அங்க மாட்டிக்கிட்டா? அங்க என்ன ஊர் மக்கள் எல்லாருமா வந்து நிக்க போறாங்க இவ அங்க மாட்டிக்கிறதுக்கு? கொஞ்சம் பொறுமையாவே வரட்டும்.
இன்னைக்கு பார்வதி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. இவள பார்த்தா அந்த கடவுளுக்கே கண்ணு வைக்க தோணும். வச்சாச்சு. பாத்தியா பார்வதி, நான் தான் சொன்னேன்ல, நீ எழுந்துரு. ஓ, என்னது கிழிஞ்சிருக்கு? இப்ப இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க அத்தை, கொஞ்சம் தானே கிழிஞ்சிருக்கு, அவ்வளவா பெருசா தெரியாது. வேண்டாம் வேண்டாம், உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கல்யாண பொண்ணுக்கு கிழிஞ்சு போன துணியை போட்டிருக்காங்க நம்மளதான் சொல்லுவாங்க. வேணாம் வேணாம், கல்யாணத்துல யாரும் தப்பா பேசக்கூடாது, அப்புறம் அது அபசகுணமா ஆயிடும். நீதான் சீக்கிரமா எல்லாத்தையும் தச்சிடுவல்ல, ஒண்ணு பண்ணு, நீ இந்த துணியை தச்சிடு. எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நீ இங்கேதான் இருக்கணும். அந்த பைத்தியக்கார ருத்ரா தனியா அங்கதான் இருக்கணும். நீ கல்யாணத்துக்கு அங்க போகும்போது ஜமீன்தார் ஐயாவும் உடம்பதான் அங்க வச்சிருப்பாரு. ஆஹா, மாப்பிள்ளை பையன் கல்யாணத்துக்கு தயாரா இருக்காரு போல இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, இங்க இருந்து கிளம்பு. கோயில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் பாரு எங்க? வந்து பார்வதி இன்னும் தயாராகல, அவ வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு எதுக்கு பொண்ணு, அதனால நீ முன்னாடி போ. அப்புறம் சமீர், சூரஜ், மைதிலி நாங்கெல்லாம் பின்னாடியே வந்துடுறோம். அதான் மாமா இருக்காரே, அவரு உன்னை கூட்டிட்டு போவாரு. இல்ல மாமா பார்வதி வந்தே ஆகணும்னு சொன்னா நான் பார்வதியை அனுப்பி வைக்கிறேன். ஏற்கனவே சுனிதா வண்டியில ஏறிட்டா, வண்டியில இடம் இருக்கான்னு போய் பாருங்க. சரி சரி, அதே மாதிரி பண்ணிக்கலாம். ருத்ரா, நீ முன்னாடி போப்பா, நான் பார்வதியை கூட்டிட்டு பின்னாடி வரேன். சங்கர், சீக்கிரமா வண்டி ஏடு. வண்டியில அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? உங்க அப்பா முகத்தை பார்த்து பேச கூட உனக்கு மனசு வரலையாப்பா? ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு உனக்காக நான் அழுகுறேன்ப்பா. நான் அழிஞ்சு போறத நினைச்ச சந்தோஷப்படுறியா? சிவராத்திரி பூஜை அன்னைக்கு நான் சிவனை வேண்டிக்க போறேன். அப்பா நீலகண்டா, இன்னொரு முறை நீ விஷம் குடிப்பான்னு சொல்லுவேன். அதுவும் என் பையன் பேரை சொல்லி குடின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்குதான் என் பையன் என்ன சந்தோஷப்படுத்தியிருக்கான். முதல் தடவையா என் புள்ள மனசுல எந்த கசப்பும் இல்லாம பேசியிருக்கான். எனக்கு இது ஒன்னே போதும்பா. எனக்கு தான் ரொம்ப வேதனையா இருக்கு பார்வதி. ஏன்னா இங்க கல்யாண பொண்ணே நீதான். உன் கிழிஞ்ச துப்பட்டாவே நீதான் தைக்க வேண்டியிருக்கு. என்ன விசித்திரம் பாத்தியா? மைதிலி, நீ கிளம்பு. சுராஜ் வெளியில வண்டியில காத்துக்கிட்டு இருக்கான், உன்னை அவன் கூட்டிட்டு போவான். இல்லது பார்வதியும் கூட தெரியுமா? இவள என்ன இங்கேயே விட்டுட்டு வந்துட போற? நான் வரும்போது இவளையும் கூட்டிட்டு தான் வர போறேன். அதனாலதான் உன்னை கிளம்ப சொல்றேன். நீ கிளம்பு. சரிங்க. அம்மாடி பார்வதி, உன்னை மாமா ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாரு. உன்னை அவரு ஆசீர்வாதம் பண்ணணுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ற கடைசி ஆசீர்வாதம் இது. போமா. உங்களை கூப்பிட தான் வந்தேன். கல்யாணத்துக்காக எல்லாம் ரெடியா இருக்காங்க. அப்போ நீ பார்வதி, உன்னை நான் என்னன்னு ஆசீர்வாதம் பண்றது? விடுதலை கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு சுதந்திரம் வேணும். சரிம்மா, அந்த அந்த சிவன் எப்போ உனக்கு வலியை தாங்குற சக்தியை கொடுக்கட்டும் பார்வதி.
அதோட நீ எப்பவும் தோக்க கூடாது. ஏன் ருத்ராக்கு நான் இப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணேன். நீ கவலைப்படாதம்மா, நீ நல்லா இருப்ப கண்டிப்பா. என்னோட தோட நான் எங்க கழட்டி வச்சேன்? அண்ணிக்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஆனா அம்மாவுக்கு மட்டும் நான் இன்னும் கிளம்பலன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்ன கொண்டு போட்டுருவாங்க. வா மாமா, தலப்பா போட்டுக்காம வரீங்க? அத உங்க டேபிள்ல தானே வச்சிருந்தேன். பையனோட அப்பா நீங்க தலப்பா போட்டுக்காம எப்படி? வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம், போட்டுட்டு வாங்க. நீ போய் 2வது வண்டியில உட்காரு, நான் கூட்டிட்டு வரேன். போ. அம்மாடி பார்வதி, சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? எதையும் மறந்துடலையே? ஞாபகம் இருக்குமா? அந்த ரூம்ல நெருப்பு பத்த வைக்கணும். அது மட்டும் இல்ல, உன் துணியை மட்டும்தான் பார்க்கணும், உன்னோட முகத்தை இல்ல. பார்வதி, மாமா வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அவர் எங்க கூட வரேன்னு சொல்லிட்டாரு. நீ முன்னாடி போ. சீக்கிரம் வண்டி எடுப்பா. அவள் எதுக்காக தனியா அனுப்புறீங்க? எதுக்காக எப்ப பார்த்தாலும் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அப்பப்ப ஏண்டா உன் மூளை இப்படி குழம்பிடுது? இவ கூட யாராவது போனாங்கன்னா அப்புறம் அவங்களே ஆதாரமா ஆயிடுவாங்க. அவ தனியா போனாதான் வீட்டுல வேலையெல்லாம் சீக்கிரமா நடக்கும். இந்நேரம் மாமா அவளை தேடிட்டு இருப்பாரு. தேடிட்டு இருக்கிற நேரத்துலதான் அவ ரூம்ல நெருப்பு வச்சுட்டு ஓடி வந்துருவா. ஆனா இவ சீக்கிரமே திருவிழாக்கு போயிடுவாள்ல? இல்ல, வண்டியை ஓட்டுற ஆளு நம்ம ஆளு. ஊரை சுத்திட்டு தான் அவன் கூட்டிட்டு போவான். ஓ, அப்பதான் நம்ம எல்லாருமா சேர்ந்து பார்வதி மேல பழிய போட முடியும். இந்த அண்ணி ரூம்ல என்னது தூக்கி போடுறாங்க? பார்வதி, அண்ணி, அண்ணி, அண்ணி நில்லுங்க. எங்க போறீங்க அண்ணி? பார்வதி, இந்த அண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு போனாங்க? நான் இப்பவே அப்பாவுக்கு போன் பண்றேன். இந்த நேரம் பார்த்து ஆஃப் பண்ணணுமா? இந்த நேரம் பார்த்து போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரே, இப்ப என்ன பண்றது? கண்டிப்பா யாரையாவது ஒருத்தரை உதவிக்கு கூப்பிட்டுதான் ஆகணும். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப்! யாராவது வாங்க, இருக்கீங்களா? எல்லாம் சரியா இருக்குல்ல சார்? நம்ம ஆளுங்க நாலா பக்கமும் சூழ்ந்து இருக்காங்க சார்.
ஜமீன்தார் இன்னைக்கு எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது சார். சார் ஆரத்தி எந்த நேரத்தில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் சார். நீங்க அங்க போய் பாருங்க சார். நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்வதி மேடம் எங்க சார்? அது வந்து என் அப்பா கூட வந்துட்டு இருக்கா. ஓகே சார். சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, அங்க பத்திக்கிட்டு எரியுது. எப்படி எரியுது? சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துங்க. ஏன் ருத்ராவோட போட்டோ இங்கதான் எங்கேயோ வச்சேன். பையன் ருத்ராவோட போட்டோ. ருத்ரா போட்டோ. நீ உங்க வீட்டு ஆளுங்களுக்கு போன் பண்ண வேண்டியது என்னமா? என் அப்பாவுக்கு போன் பண்ணி பார்த்தேன், ஆனா அவருக்கு லைனே போக மாட்டேங்குது. வீட்லயும் யாரும் இல்ல, நீங்க தான் உதவி பண்ணணும். யாரும் மாட்டிக்கலையே? இல்ல, யாரும் இல்லைங்க. அட என்னப்பா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? ஒரு வேலை விஷயமா நான் வெளியே போயிருந்தேன். இன்னைக்கு நீங்க விரதம் இல்ல? விரதம் இருக்கிறதுனால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். இன்னைக்கு ஜமீன்தார் அம்மாவோட முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. விரதத்தை எல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு எனக்காக இந்த ஜூஸை குடிங்க. ஜமீன்தார் அம்மா எதுவும் பேசாம குடிங்க. நீங்க இந்த ஜூஸை குடிக்கலன்னா இந்த ஜமீன்தார் ஐயாவுக்கு நிம்மதியாவே இருக்காது. குடிங்க. நான் விரதம் தான், ஆனா இது உங்களுக்காக. ரொம்ப நன்றி. போதுமா? இப்பதான் சந்தோஷமாவே இருக்கு. என்னது? ஏதோ மயக்கமா இருக்குங்க. அதுக்கு நான் தான் காரணம். மன்னிச்சிருங்க ஜமீன்தார் அம்மா. மன்னிப்பா? மன்னி ஜமீன்தார் அம்மா, நான் இப்படி பண்ணதை நினைச்சு ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறேன். நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேங்கிறத என்னால விவரிக்க முடியல. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, எனக்கு உங்களை விட ரொம்ப முக்கியமானது என் குடும்பத்தோட பேரும் புகழும் தான். பரம்பரையா அதை காப்பாத்திக்கிட்டு வர, அத உங்க பையன் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான்.
என் குடும்பத்தோட பேரு பாரம்பரியத்தை யாருக்கு எடுத்தாலும் சும்மா விட மாட்டேன். அது உங்க பையன் ருத்ராவா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஊரு பொண்ணு பார்வதியா இருந்தாலும் சரி, அவசியம் வந்து அழிச்சிடுவேன். சார், நீங்க சொன்ன நேரத்துக்கு பார்வதி மேடம் வந்திருக்கணுமே. மத்தவங்க எல்லாரும் வந்துட்டாங்களே சார்? வந்தாச்சு. விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா, முதலும் இதுவா முடிவும் இதுவா, புதென்றல் பயணம் தொடரும் மெதுவா, கண்கள் ரெண்டும் கலந்தது, அதில் காயம் எல்லாம் கரைந்தது. விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா. என்ன மாயம் என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும், வண்ண கோலம் வண்ண கோலம், கண்கள் தானே நெஞ்சின் பாலம், ஜீவன் ரெண்டும். வந்துட்டியா பார்வதி? பார்வதி, எல்லாம் தயாரா இருக்கு, வா. எங்க அப்பா எங்க? அத்தை, இவரோட அப்பாவை நீங்க தானே? ஆமாமா, நான் தான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா அவர் எனக்கு வேலை இருக்கு, நான் தனியா வரேன்னு சொன்னாரு. அதான் நாங்க முன்னாடி வந்துட்டோம். அவர் கூப்பிடுறதுக்கு வண்டி அனுப்பிட்டேல சமீர்? அது மட்டும் இல்ல, சுனிதாவையும் இன்னும் காணுமே. அவ ஃப்ரெண்ட்ஸோட வரேன்னு சொல்லிருக்கா. சீக்கிரம் வந்துருவா. வாங்க வாங்க. உனக்கு உடம்பெல்லாம் எரியுதுல பாரு. என் மேல கோவமா வருதுல்ல? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறல்ல? உனக்கு இப்பவும் டைம் இருக்கு. நீங்களும் தானே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கும் அதே விஷயத்தை தான் நானும் சொல்றேன். இன்னும் நிறைய டைம் இருக்கு, நல்லா யோசிங்க. சரி பாரு, பார்க்கலாம் யாரோட நம்பிக்கை ஜெயிக்குது, யார் உண்மை ஜெயிக்குது பார்க்கலாம். என்னப்பா தண்ணி ஊத்த ஊத்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தண்ணி எல்லாம் ஊத்துனா பத்தாது, வெளியில போய் மண்ணை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஜமீன்தார் ஐயா, உங்க பொண்ணு இங்க வந்தாச்சு. வந்து அவளை கூட்டிட்டு போங்க. நானும் இடத்துக்கு வந்துட்டேன் மோகினி மேடம். உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, அந்த ருத்ரா கூட தான் உங்க பார்வதியும் இருக்கா. கம்மு மாதிரி ஒட்டிக்கிட்டு அவளை விட்டு பிரியவே மாட்டேங்கிறா.
அந்த ஈஸ்வரனுக்கு சிறப்பான நாள்ல இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீங்க 2 பேரும் கடவுளை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 2 பேரும் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணும். ओम चंदनस महत्वपूर्णम पवित्र पापनाशनम आपदाम हरते नित्यम लक्ष्मी इष्टति सर्वदा. ஆரத்தி காட்டுங்க. 2 பேருமா சேர்ந்து கடவுளுக்கு ஆரத்தி எடுத்து நன்னா வேண்டிக்கோங்கம்மா. நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களை எப்படி பிரிச்சு கூட்டிட்டு போக போறீங்க? சும்மா ஃபோன் பண்ணி தொலை பண்ணாதீங்க மேடம். போன வைங்க, எனக்கு வேலை இருக்கு. வேலையை முடிக்கணும்னு மட்டும் சொல்றீங்களா? இப்படி ஃபோன் பண்ணி இம்சை பண்ணா எப்படி? சரி சரி. கூட எங்க வச்சீங்க? துப்பாக்கி எல்லாம் கூடைக்குள்ள தானே இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியுங்க ஐயா. பொய்யான துப்பாக்கி இருக்கிற கூடைய அந்த பிஎஸ்டி ஆளுங்க கிட்ட அனுப்பி வைக்கணும். அதை பார்த்து அவங்க குழம்பி போவாங்க. இந்த விஷயம் ருத்ராக்கு போய் சேரணும். அப்பதான் துப்பாக்கியை பார்க்கறதுக்கு அவன் அங்க வருவான். இதெல்லாம் ஒழுங்கா நடந்தா மட்டும்தான் நான் பார்வதி அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு வர முடியும். சரிங்க ஐயா. முடிவெடுங்க ஜமீன்தார், நேரம் வந்துருச்சு.